ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் என்பது திருவடி பெருமை என்ற தலைப்பில் 5வது பாடலில் பதிவுடையார் கனக சபாபதி எனும் பேருடையார் பணம் பறித்த வரையார் என்னை மனம் புரித்த கணவர் விதியுடையார் ஏத்த நின்ற துதியுடையார் ஞான விளக்கணைய மெய்யுடையார் வெய்யவினை அறுத்த மதியுடையார் தமக்கருளும் வன்கை பெரிதுடையார் மங்கை சிவகாம வள்ளி மணவாளர் முடிமேல் நதி உடையார் அவர் பெருமை மறைக்கும் எட்டாதென்றால் நான் உரைக்க மாட்டுவோனோ நவிலா என் தோழி என பாடலை பதிவு செய்கின்றார். பதி என்பது இயற்கை உண்மை கடவுள், அவர் பேரொளி பேரறிவு. விதி என்பது காற்றின் இயக்கம் பேராற்றல். மதி என்பது ஒளி இயக்கம் ஆன்ம அறிவு. நதி என்பது இரக்கம் மனதினுடைய செயல்பாடு கருணை. விதியுடையார் என்பது சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதியதல்ல என்றும் உள்ளதாம். காரணம் எண்ணம் நினைப்பு செயல் உணர்வு நடம். இது காற்றின் இயக்கம். இந்த காற்றின் இயக்கம் அண்டத்தில் பேராற்றலாக பெரும் சக்தியாக இறைவன் இயக்க இந்த காற்று இயங்குகிறது. பிண்டத்தில் ஆன்ம அணு ஒளி ஒளிக்குள் ஒளியாக உள்ள உண்மை கடவுள் இயக்க காற்றின் இயக்கமாக ஜீவன் இயங்கி ஜீவித்து வாழ்கிறது. இது உலகியல். ஆன்மாவின் பிரதிபலிப்பாக காற்றின் இயக்கமாக மனம் செயல்படுகிறது. இப்போ உலகியலில் தன் மனமாகிய எண்ணம் தன் தேவையை கருதி அதை பூர்த்தி அடைய அதை எண்ணி அதற்கான செயல்பாட்டில் காலம் போவதால் மனம் சோர்ந்து விடுகிறது. இந்த மனம் சோர்வதால் உடல் சோர்கிறது, உள்ளம் சோர்கிறது. எதிலும் மேலேற முடியாமல் காற்றின் இயக்கமாகிய விதியை வெல்ல முடியாமல் வாதனை அடைகிறது. இது உலகியல் நிலை. விதியுடையார் எந்த ஏத்த நின்ற துதியுடையார். விதியுடையார் எவ்வாறு போற்றி அந்த இறைவனை வணங்கினால் என்றால் தவம் இயற்றி மந்திரம் மூலம் உரு போட்டு உருவை கருவாக்க அந்த மூலாதார கருவை காட்டால் எழுப்பி கருத்து அறிவித்து முத்தி நிலை அடைந்தனர். நிராதாரம் வரை சென்று சித்தி நிலை பெற்றனர். இது முழுக்க முழுக்க காற்றின் இயக்கம். பெண்ணிடை மனம் சக்தி இயக்கம். அந்த சக்தி 8 விதமான ஆற்றலை தான் வழங்கியது. அவர்கள் முக்தி நிலை உடம்பு அழியும் உயிர் அழியாது. சித்தி நிலை உடம்பும் உயிரும் அழியாது. இதனை மகரிஷி இருந்தேன் காயத்தை எண்ணிலி கூடி என்பார். அவர்கள் பெற்ற தவத்திற்கு உரிய காலம் முடிந்தால் திரும்ப பிறக்கணும். இதனை நம் பெருமான் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் சேரிடம் ஆமிது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதியை ஜோதியுள் ஜோதி என்கின்றார். காரணம் அன்று அது சகா கல்வி, இன்று கிடையாது. காரணம் ஞான விளக்கு அணைய மெய்யுடையார் வெய்யவினை அறுத்த மதியுடையார் தமக்கருளும் வன்கை பெரிதுடையார் என்கின்றார். ஞான விளக்கு அணைய மெய்யுடையார். ஞான விளக்கு அறிவில் ஒளி அணைய மெய்யுடையார். இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய ஆதியும் அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியார் அனாதியார் அவர் அணைய வெய்யவினை அறுத்த மதி அறிவுடையார். பிறப்புக்கு காரணம் நாம் செய்த நல்வினை தீவினையே காரணம். இதனை எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லல் மரண துன்பம் நீக்கி மரணமில்லா பெருவாழ்வு வழங்கக்கூடியவர் அருட்பெருஞ்சோதியார். இந்த நோவை நீக்கி மரணத் துன்பத்தை நீக்கி மண்டிடை நடிப்போய் நின்னேலே ஆகும் மற்ற இறைவாரால் ஆவது ஒன்றில்லை என்கின்றார். மேலும் அப்பா நின்னை என்று எங்கும் அணைப்பார் இல்லையே, அந்தோ நின்னை என்று எங்கும் அருள்வாள் இல்லையே,
எப்பாலவர்க்கும் நின்ன என்று இறமை இல்லையே, எனக்கும் நின்மையில் அன்றி உலகில் இச்சை இல்லையே என்கின்றார். ஆக மதி சந்திரன், காற்று, அறிவு சூரியன், ஒளி, பெண்ணிடை மனமும் ஆணிடை அறிவும் அன்னுற நெருக்கமாக அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார் ஐயா அகவலில். இவ்வாறெனில் விதியை காற்றின் இயக்கத்தை மதியால் என் ஒளி இயக்கத்தால் வெல்லலாம். விதிக்கு மரணம் உண்டு, திறப்பு பிறக்கணும். மதி எனும் அறிவு இயக்கத்திற்கு மரணம் கிடையாது. ஆதியாகிய இந்த ஆன்மா அனாதியாகிய மரணமில்லா பெருவாழ்வு அந்த முடிவாகிய மரணமில்லாத அடைய முடியுமென அடைந்து காட்டியுள்ளார். கற்றேன் சிற்றம்பல கல்வி, கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலம் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவன் பெற்றேன் என்கின்றார் ஐயா. தமக்கு அருளும் வன்கை பெரிதுடையார், கை கொடுக்கும் வன்மையான கை என்றால் வள்ளல், கொண்ட எல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே என்கின்றார். மேலும் 4987 பாடலில் விண்ணெல்லாம் கலந்த வெளியில் ஆனந்தம் விளைந்தது மனமே, கண்ணலாம் கழிக்க காணலாம் பொதுவில் கடவுளே என்றனும் கருத்தில், எண்ணலாம் எண்ணி எழுதலாம் எழுதி ஏத்தலாம் எடுத்து உவந்தே, உண்ணலாம் உழைந்தார்க்கு உதவலாம் உலகில் ஓங்கலாம் இனியே என்கின்றார் ஐயா. இப்போ மெய்யுடையார் யார்? இயற்கை உண்மை கடவுள் தன்னை அடையக்கூடிய பாதையை காட்டி அவ்வழி சென்று அவரை அடைந்து மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் என்கின்றார். அந்நிலையை 30/1/1874 சித்திவளாக திருமாளிகையில் பெற்றேன் என்றும் இரவாமை என்கின்றார். மெய் உடையராகிய நம் பெருமான் ஞான விளக்கு அறிவு ஒளி பெற உண்மை பெரிது வன்கை பெரிதி உடையவராகிய இயற்கை உண்மை கடவுள் அவர் கூறியதென்ன? உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்கி செய்யறலாம் கோபமலாம் விடுகன என கூறினார். அடுத்து உயிருள் யாம் எம்முள் உயிர்வை உணர்ந்தே உயர்நலம் பரவுக என்று கூறினார். நாம் ஐயா மனிதனிடம் கடந்து ஆண்வினைய ஒருமைப்பாட்டு உரிமை நின்று அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்று வகுத்துள்ளார் கடவுள். அருளறிவு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். ஆன்ம அறிவு நல்வினை தீவினைக்கு ஏற்ப இயற்கையாக உள்ளது. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கும் எனவும், யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு அது தன்னுடைய சீராகிய அருளை வழங்கும் என்றும் கூறுகிறார். இகநிலை பொருளும் பரநிலையும் பொருளும் தருவார். அப்போ ஜீவகாருண்ய உங்களுக்கு முதலில் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்ட நீங்கள் காலமுள்ள போதை அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபம் பெற வேண்டும் என்று தொடங்குகிறார். ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டியில் 1ஆம் பத்தியின் இறுதியில் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று அறிய வேண்டும் என்கின்றார். இதனை கடவுள் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடைய வேண்டும் என்கின்றார். அருளை எவ்வாறு பெறுவதெனில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் கடவுள் அருளை பெறக்கூடுமே அல்லாது வேறு எந்த வழியாலும் சிறிது பெற முடியாது என உண்மையாக அறிய வேண்டும் என்கின்றார். எப்படி எனில், அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். சிறிய தயவை கொண்டு பெரிய தயவு பெறுதலும் சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் கூடுமே அல்லாது வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். இதற்கு வேறு விளக்கம் பாதை தேவையில்லை, அதாவது பிரமாணம் என்று உறுதியாக அறிய வேண்டும். இப்போ மதியுடையார் யாரெனில், ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி தினசரி தடைபடாது தன் தரக்கு தக்கவாறு காலமுள்ளவரை கடவுள் காட்டிய பாதை என இந்த பாதை வழியாக போனால் மரணம்லா பெருவாள் எனும் ஊர் போய் சேரலாம் என 100% நம்பி செயல்படுவோர் மட்டுமே மதியுடையார். மங்கை சிவகாம வள்ளி மணவாளர். மங்கை அனாதியான வெளியில் காற்றும் அனாதி, இது தடையற்ற இயங்கும் பேராற்றல் பெரும் சக்தி. சி என்பது பரமாகாசம் அனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி. தனி சிவம் பெரும் ஜோதி பேரறி எல்லாவற்றையும் இயக்கும் தனி சிகரமாகியவர். வாய் என்பது அவர் இயக்க இந்த காற்று இயங்குகிறது. இதுபோல் பிண்டத்தில் ஆன்மா அகரம் இயக்க உகரம் ஆகிய காற்று இயங்குகிறது. காம வெறுப்பற்ற நிலையில் உரைமனம் கடந்து சார் உலக வாதனை தீர்ந்து வள்ளியாகிய மனம் பற்றற்றான் பற்று ஒன்றாகிய அருள் அம்பலப்பற்றை பற்றி நின்றால் மணவளாராகிய கடவுள் அவர் நிலையை நீ அறிந்து
அறிய ஜீவகாருண்யம் செய்து கடவுள் நிலை அருள் என்றால் அருளுரின் எல்லா மாது உண்மை என கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகலாம். மணவாளர் முடிமேல் நதி உடையார் இயற்கை உண்மை கடவுள் முனிநிலையை அடைய நதியில் தண்ணீர் ஓடும். அதுபோல உலக உயிர்கள் இன்பமாக வாழ தயவே வடிவாகி தனி பெரும் கருணையாக உடையவராக உள்ளார். அதுபோல் நீ யாரே என்னினும் இறங்குகின்றாருக்கு பசித்தோர் முகம் பார்த்தால் அவர் பெருமை மறைகளெல்லாம் காண இயலவில்லை. ஆனால் நீ ஜீவதைவாள் ஏகா அணைகா என்று ஏத்திடும் மறைக்கு எட்டாத நிலையே நான் எட்டிய பொன் மலையே என்கின்றார். மேலும் எண்ணாத மந்திரமே எழுதாத மறையே ஏறாத மேல்நிலை நின்று இறங்காத நிறைவே பண்ணாத பூஜையிலே படியாத படிப்பே பாராத பார்வைகளே பதியாத பதிப்பே என்கின்றார். எனவே நாம் பசித்தோர் முகம் பார்த்து அன்னவரயம் செய்தால் எல்லாம் செயல்கூடும். நான் உரைக்க மாட்டுவேனோ நவிலா என் தோழி. பேராற்றலுக்கு ஆன்மா ஆற்றல் பெறாமல் ஆன்ம அறிவு உள்ளே போக முடியாது. கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் என்கின்றார் நம் ஐயா. ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.